welcome to my channel and to this video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம். அது என்னோட ஸ்டைல்ல எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் எதுக்கு இந்த பேனை காமிச்சிட்டு இருக்கேன்னா என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை, பட் என்கிட்ட வெந்தயக்கீரை இருக்கு. ஸோ நான் இன்றைக்கி தான் வெந்தயக்கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் ஈல்டு அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதாவது இதுக்கு கோகனட் சாப்பாட்டுக்கு தேவையான வெந்தயக்கீரையை மட்டும் ஜஸ்ட் நான் பேன் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதனோட ப்ரோ அண்ட் கான்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நம்ம கஸ்தூரி மேத்தியாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஒரு ஷார்ட் வீடியோ கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது ஓரளவுக்கு சும்மா ஹீட் ஆயிடுச்சு. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையானதை போடலாம். இப்போ இந்த பேன் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த குக்கர் சூடு ஆயிடுச்சு. நான் இதில் தான் குக் பண்ண போகிறேன், அதனால் சரின்ட்டு இதிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் இந்த கீரையை மட்டும் இதில் போடுறேன். ஜஸ்ட் அப்படியே ரோஸ்ட் ஆகி ட்ரை மட்டும் ஆனால் போதும் எனக்கு. அப்படியே ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வெந்தயக்கீரையை வறுத்தெடுத்துருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன். 1லேருந்து நம்ம 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நெய் கம்மியாக தான் போடுறேன். நான் கூடவே தேவையான அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி உருகி நல்லா காயட்டும். காயிற கேப்பில் நான் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னு சொல்கிறேன். அதாவது இதில் கிராம்பு ஒரு 4-5, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ரோஜா மொட்டு, அதுக்கப்புறம் பட்டை, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் கல்பாசி, இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, தீஞ்சு போயிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் நீளமாக எடுத்து, ஏன்னா காரத்துக்கு இதில் பச்சை மிளகாய் மட்டும்தான், ரொம்ப காரமாக போடக்கூடாது. ஸோ அந்த பச்சை மிளகாய் நல்லா நீளமாக கீறி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஜஸ்ட் பச்சை மிளகாய் ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். நான் ஒரு 3 மீடியமான வெங்காயம் எடுத்து நீளமாக வெட்டி கையாலே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். எப்படி நம்ம பிரியாணிக்கு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனால் டேஸ்ட் இருக்கும், அதே மெத்தட் தான் இதுக்குமே. ஸோ இப்போ நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். தீஞ்சிடக்கூடாது. நல்ல பிங்கிஷாக அழகாக மாறணும், சாஃப்டாக ஆயிடணும் ஆனியன். ஸோ இந்த ஆனியன் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு முன்னாடிக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு, தெரியுதா? ஸோ இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு தக்காளி ஃப்ளேவருக்காக, இதுக்கு தக்காளி கன்ஃபார்ம் ஆட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது, ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். நல்லா நீளமாக வெட்டி ஒரு தக்காளி தான், இது கொஞ்சம் பெரிய தக்காளி, அவ்வளோதான். வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு. அதே மாதிரி காரம் வேறு எதுவும் நம்ம போட மாட்டோம். ஸோ இப்போ இதை நல்லா வணங்கட்டும். நான் கொஞ்சம் உப்பு மட்டும் போடுறேன், கொஞ்சமாக உப்பு போடுறேன். தக்காளி வதங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ நான் சும்மா லைட்டாக இப்படி வதக்கி விட்டு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டு மஞ்சள் பொடி போட்டு. தக்காளி வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூடவே மல்லித்தழையும் புதினாவும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஃபஸ்ட்லேயே ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா வெந்தயக்கீரை, அதையும் ஆட் பண்ணுறேன். நான் ஏன் இது ஃப்ரை பண்ணேன் அப்படின்னா, அப்படியே போட்டால் லைட்டாக கசப்புத்தன்மை வரும் அப்படின்றதுனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் கஸ்தூரி மேத்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தா தெரியும் தக்காளி வதங்கவே விடலை. ஸோ அதனால தான் இதெல்லாம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு, ரொம்பலாம் வதக்க வேணாம். ஸோ நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இதில் நான் 2 டம்ளர் தேங்காய் பால் 1 டம்ளருக்கு ஊற்றுக்கிறேன். 1க்கு 2 பாக்கெட்டில் ஊற்றுக்கிறேன். பால் அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம அதை ஊற்றிடலாம். ஆட் பண்ணிடலாமா? சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள். ஊற்றிட்டேன். இதில் நான் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் ஸ்பைசஸை. ஆக்சுவலி இது குஷ்கா எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். குஷ்காவில் நம்ம என்ன பண்ணுவோம், தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுவோம், இஞ்சி பூண்டு அதிகமாக போடுவோம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கும் அதுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். காரத்துக்கு மிளகாய் பொடி போடுவோம். ஆனால் இதில் நம்ம வெறும்
பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். ஸோ இப்போ இது கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் தேங்காய் பால் அளவாக ஊற்றிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் பால் பார்த்தோன்னா கொஞ்சம் தண்ணி, தேங்காய் பால் ரொம்ப திக்காக ஊற்றணுன்ற அவசியமும் கிடையாது. திக்காலாம் ஊற்றாதீங்க, கொஞ்சம் அப்படியே தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க சாதத்துக்கு. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், ஹெல்த்தியும் கூட. ஆரம்பிச்சிருச்சா போதும். இப்போ நான் அப்படியே அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்ச அரிசி இது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். அழகாக மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். குக்கர் வந்து மூடி போட்டுட்டேன். இதில் வந்து 2 விசில் வந்து நல்லா ஃபுல் தீயில் வச்சு விடுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அரிசியோட பொறுத்து வேக விட்டால் போதும். இது நான் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சுருக்கேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வந்து ப்ரெஷர் வந்து லீக் ஆகட்டும். ப்ரெஷர் லீக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கோவக்காய் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் காரமே இல்லாமல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மைல்டாக சாப்பிட்றதுக்கு. இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பராக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் யாராவது இருந்தால் மஸ்ட் ட்ரை இது. கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும் இந்த எண்ணெய். கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன். பண்ணியிருக்கேன் கோவக்காயை வந்து ஒரு காயை அப்படி நீளமாக வெட்டியிருக்கேன். இது வந்து நான் இதுக்கு வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே நல்லா வதக்கி மசால் போட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது சைடிஷாக கூட கொடுக்கலாம். இந்த காம்பினேஷன் லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நல்லா கடுகு வந்து பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நீளமாக வாஷ் பண்ணி வெட்டி வச்சுருக்க கோவக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த கோவக்காய் போடலாம். கோவக்காய் எல்லாமே போட்டுட்டேன். மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். நல்லா சுருள வதங்கி வரணும். ஸோ மூடி போட்டு மூடிடலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு மூட்டி சுருள வதங்கினதுக்கப்புறம் மிளகா பொடி போடலாம். இப்படி தான் செய்யணும். இதை தீயை விட்டுறாதீங்க. அடிக்கடி பார்த்து கிளறி விட்டே இருங்க. நம்ம குக்கரோட ப்ரெஷர் வந்து ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம கோவக்காயும் ரெடி ஆயிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மிலே வதங்க விடுங்க. இது வந்து ப்ரெஷர் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இல்லாமல் வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே தெரியும், சாதம் வந்து அதாவது குக்கரில் ஒட்டியே இருக்காது. நல்லா வந்திருக்கு. நல்லா வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் பால் சாதம் வெள்ளை கலரில் தானே இருக்கும். என்னமா லைட்டு மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது, மஞ்சள் பொடி போட்டியான்னு? இல்லை, லைட்டாக நம்ம தக்காளி போட்டிருக்கோம். அதுக்கு இல்லாமல் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மஞ்சள் பொடி இருக்குது. அதனால தான் வந்து இந்த கலர், அதாவது நம்மளோட இந்த கலர் ஒரு மாதிரி லைட்டாக எல்லோ கலர் மாதிரி தெரியும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் மிளகாய் பொடி ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா சிம்லேயே வச்சு திரும்ப வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். போடும்போது காய் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா வதங்கிட்டோன்னே இன்னும் பாதி ஆயிடுச்சு. இன்னும் மிளகாய் பொடி போட்டு ஃப்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஆயிடும். இப்போ மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் பொடி தான் போடுறேன். எடுத்துட்டேன். ஸோ அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. மூடியெல்லாம் போட வேணாம். நல்லா வெந்துருச்சு காய். ஸோ அதனால சிம்லேயே வச்சு ஃப்ரை ஆனால் போதும். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம்.